வாங்கோ வாங்கோ மேடம், என்ன மாதிரி புடவை பார்க்குறீங்கோ? ஏன்பா அது வந்து இங்க பாருங்க சம்மந்தி, பொடுவெல்லாம் நான் பார்த்து நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் கம்முன்னு லாஸ்ட்டில் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும், சரிங்களா? சரி சம்மந்தி ஆச்சு. இங்கே பாருப்பா, இந்த பொடுவிலேயே நல்லா தங்கத்திலே ஜெரி பண்ணியிருப்பாங்கல்ல, நல்லா பட்டு புடவையாக காமி, காஸ்ட்லியா. அடேடே, நீங்கள் கேட்குற மாதிரி எங்கள் ஷாப்லேயே ஒரு புடவை புதுசாக வந்திருக்குதோ, அதிலே ஃபுல் தங்கமே தான் இருக்குதோ. அது வந்து உங்களுக்கு இப்போது 2.5 லட்சம் ரூபாய் ஆகுது. காமிக்கிட்டுமா? அப்படியா? சரி, அந்த புடவை காமிக்கிறதெல்லாம் தேவையில்லை, அது ஒன்று ஃபிக்ஸ் ஆகட்டும். அதை விட ஒரு 1 லட்ச ரூபாய் கம்மி ஒரு புடவை காமிச்சிருங்க. அத்தை என்ன அத்தை, எனக்கு ஒரு 10,000 ரூபாயில போதும் அத்தை. எதுக்குத்த? இங்கே பாரு, அந்த 2.5 லட்ச ரூபாய் தங்க ஜெருக வச்ச புடவை எனக்கு, உனக்கு 1 லட்ச ரூபாயில் பார்க்க போகிறேன். நான் சொல்கிறத நீ கட்டணும், சரியா? எங்கள் பாரஞ்சலி, எங்கள் வீட்டு சைடெல்லாம் நல்லா இருக்கிறப்பட்டவங்களாம் வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. நீ பிச்சைக்கார மாதிரி 10,000 ரூபாய் கட்டிக்கின்னு உக்காந்தா எனக்கு தான் மான கேடு. இங்கே பார், நான் சொல்கிறது நீ கட்டணும், சரியா? சரித்த. என்னவோ இவ பணம் கொடுக்குற மாதிரி இப்படி அழட்டிக்கிறா. இருந்தாலும் அவளை திட்டுறது எனக்கு சுகமாக தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கெல்லாம் ஒரு 100 ரூபாய் காட்டன் புடவை கட்டிட்டு உட்கார வைக்கணும். இங்கே பாருங்க